ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஹனி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 kg போன்லெஸ் சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேன்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியா இருக்கு. மேக்னேட் பண்ணி வச்சிருக்க எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 6 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்குவேன். ஒரு வெங்காயம், பாதி குடமிளகாய் இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் குடமிளகாவும் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும் போதே உப்பு போட்டிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாஸ்லாம் ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி ஒயிட் கலர் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சில்லி சாஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பவுலில் வச்சுக்கலாம். நல்லா சூப்பரான ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம ஹனி சிக்கன் சாப்பிட்டு பார்க்கலாம். ஹனி சிக்கன் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.